இளையராஜா ஒரு பெரிய இசையமைப்பாளர். ஒரு மனுஷங்களுக்கு தான் இசையமைச்சிருக்கிறாரு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய மலை கிராமம், அந்த மலை கிராமத்துக்கு அடிவாரத்தில் ஒரு தேட்டர், அந்த தேட்டர்ல ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 6 வாரம் ஓடி இருக்கு. நல்ல வெற்றி படம் அது. அந்த திரைப்படத்தில் ஒரு குறிப்பிட்ட பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டு வரும்போது மட்டும் அந்த மலையில இருக்கிற யானை எல்லாம் இறங்கி வயலை தாண்டி வரப்பை தாண்டி வாழைத்தோப்பெல்லாம் தாண்டி தேட்டருக்கு பின்னாடி வந்து நின்று 10-12 யானை. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே கிளம்பி திரும்ப போயிடுவாங்க. அந்த பாட்டு ஒழிக்கும் போதெல்லாம் அந்த யானை வந்துகிட்டும் போய்கிட்டுமா இருந்திருக்கு. அந்த படத்துல 6 வாரம் கழிச்சு படத்தை தூக்கிட்டாங்க. திரும்ப யானை வந்து பார்த்துருக்குது, அந்த பாட்டு வரலன்னு திரும்பி யானை வரவே இல்லை. அது என்ன பாட்டு அப்படின்னா, வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற படத்துல வர்ற ஒரு அருமையான பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு. யானைக்கு கூட ராசாத்தி பிடிச்சிருக்கு பாருங்க. அந்த பாட்டை கேட்க 6 வாரமும் யானைகள் வந்திருக்கு. அப்போ ஒரு இசை என்பது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளை கூட ஈர்த்து இழுத்து கொண்டு வர முடியும் என்றால் இந்த கலை எவ்வளவு முக்கியமான ஒன்று. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த கலையால் ஒரு மாற்றத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சின்ன ஒரு மன நிறைவை ஏற்படுத்த முடியும் என்றால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஏதாவது ஒரு திறமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும்.